அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயிர்தலை தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் பொதுவான இது யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ், ஞான யோகத்தை பற்றி, பூரண ஞான யோகத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது படிக்கக்கூடிய அத்தியாயத்தின் தலைப்பு த ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ், 2வது அத்தியாயம். அதில் 306வது பக்கத்தில் உள்ளோம். ஆல் திஸ் நாலேஜ், ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிரைமரி மீன்ஸ் ஆஃப் அரைவிங் அட் அண்ட் ஆஃப் பொசஸிங் ஐடென்டிட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்தோம், 3-4 விஷயம் அவர் சொல்றதை பார்த்தோம் இல்லையா? சில பத்திகளுக்கு முன்னால் இதெல்லாம் பார்த்தோம், பிரத்யக்ஷா அதெல்லாம். இதுதான் நம்ம படிக்கிறத 3 பேராகிராஃபா சொல்லியிருக்காரு. திஸ் ரியலைசேஷன், இறைவனை உணர்தல், 3 successive movements, internal vision, complete internal experience and identity. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் விஷன் அதை முடிச்சோம். இதுதான் இன்டர்னல் விஷன், திருஷ்டின்னு பார்த்தோம். கம்ப்ளீட் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஐடென்டிட்டி பத்தி பார்ப்போம். இதெல்லாம் இத்தனை பத்திகளில் இந்த 3 சொற்களை விவரிக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். லாபம் தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இன்எவிட்டபிளி ரெனியூட், இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இன்னர் விஷன் இஸ் ஒன் ஃபார்ம் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவே பார்வையே ஒரு வகை அனுபவம் தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டே போறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்ப நம்ம படிக்க வேண்டியது இது. All this knowledge and experience are primary means of possessing identity, primary means of identity, primary means of arriving at identity, and all this knowledge and experience are primary means of arriving at and of possessing identity. அப்போ experience of possessing identity 2 விஷயம் போடுறாரு. இது அடிப்படை வழி எதுக்கு? arriving at identity, அந்த அடையாளப்படுத்தல். நாம் இப்போ என்னன்னா சுப்ரீம் பரமாத்மா அப்படிங்கிறது இதாவது இந்த பிரேக் ஆகுதுன்னா சொல்லுங்க, நான் வெளியே போயிட்டு திருப்பி வரேன். என்னுடைய வீடியோ கட் ஆகுதுங்கிற மாதிரி தான் சொல்லுங்க. ஏன்னா நான் பார்க்கும்போது அது அங்கங்க ஃப்ரீஸ் ஆகிறது பார்க்குறேன். ஓகே. All this knowledge and experience are primary means of arriving at identity. இவ்வளவு நேரம் பண்ணது வெறும் அடிப்படை வழிகள் தான் சொல்றேன். எலிமெண்ட்ரி சொல்றேன். இந்த ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவோம். அப்போ அது அடிப்படை, ஆதார பள்ளி, ஆரம்ப பள்ளி, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ், அந்த மாதிரி. இது வழி, பிரைமரி மீன்ஸ் ஆஃப் அரைவிங் அட் ஐடென்டிட்டி. அப்போ அது 3ல முதல்ல விஷன், 2வது எக்ஸ்பீரியன்ஸ், 3வது ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி அடைவதற்கு இது அடிப்படை வழிகள், ஊடகங்கள், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப் பொசஸிங் ஐடென்டிட்டி, முதல்ல சேர்வதற்கு இவைகள் அடிப்படை, அதை அடைவதற்கும் இவைகள் தான் பிரைமரி இதுன்னு சொல்லிடலாம். ஓகே, பொசஸிங் ஐடென்டிட்டி. இப்போ all this knowledge and all this experience are primary means of arriving at and of possessing identity. இப்போ அடுத்த சென்டென்ஸ் போலாம். It is ourself that we see and experience, and therefore vision and experience are incomplete unless they culminate in identity, unless we are able to live in all our being the supreme Vedantic knowledge, he am I. இங்க 2 unless இருக்கு, நல்லா கவனிங்க. It is ourself that we see, it is ourself that we experience. அப்ப நம்மளுடைய ஆன்மாவை தான் நாம் பார்க்கின்றோம், நம்முடைய ஆன்மாவை தான் நாம் அனுபவிக்கின்றோம். சீங்கிறது விஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம். அண்ட் தேர்ஃபோர் விஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 2 வார்த்தை இந்த சீக்கு விஷன் போட்டு, விஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட், அவை முழுமை அடையாது. இந்த தரிசனமும் அனுபவமும் முழுமை உறாது. எப்போ? unless they culminate in identity. அந்த ஐடென்டிட்டி அடையாளம் அர்த்தம், இந்த இடத்துல ஒன்றாகும் தன்மைன்னு அர்த்தம். அந்த ஒன்றாகும் தன்மை இல்லாவிட்டு இந்த பாதை, அந்த ஒன்றாகும்
தன்மையை முடியாவிட்டால் therefore vision and experience are incomplete unless we are able to live in all our being the supreme Vedantic knowledge he am I. அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய முழு ஜீவனிலும் we are able to live in all our being, நம்மளுடைய பிசிக்கல் வைட்டல் மென்டல் எல்லாவற்றிலும் எதை நாம இது பண்ணணும்னா we are able to live, அதுல வாழ முடியும். எப்படி சுப்ரீம் வேதாந்திக் நாலேஜ். இப்ப ஞானத்தை பத்தி படிக்கிறோம். அது வேதாந்திக் அப்படின்னு சொன்னா சிம்பிளானது வந்து ஆஃப் வேதான்னு சொல்லிடலாம். இன்னொரு இது வந்து வேதாந்த் அந்தம் அப்படின்னா முடிவுன்னு சொல்லலாம். என்ன சும்மா வேதாந்தம் பேசிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. பெரியவங்க தான் ஏதாவது நம்ம செஞ்சுட்டு சும்மா ஏதாவது சோம்பேறித்தனமா பேசணும்னு நினைச்சோன்னா சும்மா வேலையை பாரு முதல்ல அப்படிம்பாங்க. இது வந்து சாதாரண மக்களுடைய பேச்சு. ஆனா வேதாந்திக் நாலேஜ் அப்படின்னா வேதத்தில் பிழிவு, சாரம், சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தா அந்த 3 வார்த்தை ஹி ஆம் ஐ, இது எப்படி ஐ ஆம் ஹி அப்படிங்கிறது. ஐ ஆம் ஹி, ஹீனா அவன் தான் நான் அப்படிங்கிற உணர்வு. இதுக்கு உரிய வடமொழி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். தமிழ்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பொருள் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தையை சொன்னோம்னா யாராவது அது என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த இஎம்ஐங்கிறது சான்ஸ்கிரிட்ல யாராவது கொஞ்சம் வேகமாக கேள்வி கேட்டால் உடனே பதில் சொன்னீங்கன்னா அந்த ஒலிப்பதிவு நடந்துட்டு இருக்கிறதுனால நேரம் இது இல்லாம இருக்கும். சரிதா? இஎம்ஐ அப்படிங்கிறது என்னது? இப்ப வேற மாதிரி சொல்றேன். தத்துவமசி, எது தத்துவமசி அல்ல, அது மாதிரி தத்துவமசி. இப்ப ஹிஎம்ஐங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஹேமமல்லியம்மா. அகம் பிரம்மாஸ்மி. அது பிரம்மாங்கிற வார்த்தைக்கு வரும். அது கரெக்ட். அந்த பொருள் எல்லாம் இப்ப நான் தத்துவமசியும் அதையும் சொல்லலாம், பிரம்மாஸ்மியும் சொல்லலாம். இது வந்து வேற மாதிரி. இப்போ சரி, உங்களையே நான் கேட்கறேன், நீங்க சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு இருக்கனால கேட்கிறேன். ஹீங்கிறதுக்கு என்ன வார்த்தை போடுவீங்க சான்ஸ்கிரிட்ல? சரி, நான்கிறதுக்கு என்ன போடுவீங்க? அகம். சாவும் அகமும் சேர்ந்தா என்ன ஆகும்? சா கூட்டல் அகம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அது சரி, நான் வேற மாதிரி இருக்கணும். சூரியன் கூட்டல் உதயம் என்ன? அது சூரியோதயம். அப்ப சா கூட்டல் அகம் என்ன ஆகும்? அது நெடிலாகி ஓ வந்துடும். சூரியோதயம். உதயம்ங்கிறது புரில். அததானே கேட்டேன். புரியுதுங்களா? இப்போ சான்ஸ்கிரிட் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோகம் அப்படிங்கிற சொல்லுதான் டிஎம்ஐ. அதுதான் அதோட இது. ஆக்சுவலா அது சர்னா ஹி, அகம் அப்படிங்கிற நான் அர்த்தம். நம்ம தமிழ்ல அகம்னா அகம், புறம்னா அகம்னா உள்ள, புறம்னா வெளியில. அதுலயும் நான் இருக்கு. ஆனா வந்து அகம்பாவம், தன்னுடைய பாவம் தான் அகம்பாவம்ங்கிற வார்த்தைய சொல்றோம். ஆணவத்துக்கு அகம்பாவம்ங்கிற வார்த்தை இதுல இருந்து வருது. இப்ப ச அகம் அப்படிங்கும்போது சாவும் அகமும் சேரும் போது அது சோகமா மாறிடும். ஆனா இத வந்து சோகம் அப்படின்னு சொன்னா பொதுவா சமஸ்கிருதம் அதிகம் தெரியாதவங்க கிட்ட தமிழ்ல சோகம் சொன்னா வருத்தம் அப்படின்னு நினைச்சுக்கோம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து சோ அகம். ச அகம் வந்து இது எப்படி சந்திர உதயம் சந்திரோதயம், சூரிய உதயம் சூரியோதயம் அப்படிங்கும்போது அந்த இது இருக்கு இல்லையா, புணர்ச்சி விதின்னு சொல்லுவோம். இதுல சான்ஸ்கிரிட்ல வந்து சந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்தியும் போது இந்த சோகம் அப்படின்னு மாறி. சரிங்களா? இதுல வந்து இப்போ ஹி ஆம் ஐ, அதுதான் ஐடென்டிட்டி. அவன் தான் நான் தான் அவன் அப்படிங்கிற ஐடென்டி. இது வந்து இப்ப நம்ம சொல்லும் போது மனம் வந்து அப்படியா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமா நினைச்சோம்னா நம்ம இன்னொரு இரண்ய கசிப்பு மாதிரி ஆயிடும். அதனாலதான் அவர் இரண்ய கசிவாய நமக அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ற மாதிரி வரும். அவனும் நானும் ஒன்றேனா இறைவன் இல்லாத இடம் இல்லை. அதனால என்னுள்ளும் இறைவன் இருக்கான், நானும் இறைவனும் ஒன்று என்ற அந்த ஈக்குவேஷன், அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளப்படுத்துதல், அதுவாக ஆதல், அதுக்கு முயற்சி செய்வோம். அப்பதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த விஷனும் இந்த அனுபவமும் தரிசனமும் முழுமை அடையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். It is ourself that we see. It is ourself that we experience. And therefore, vision and experience are incomplete unless they culminate in identity, unless we are able to live in all our being
supreme Vedantic knowledge, he and I. சோகம். இது வந்து சில இதுல கூட என்ன பண்ணுவாங்க, பிரீத்திங் எக்ஸசைஸுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதுல வந்து இது மாதிரிதான் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது சோனா உள்ள இழுக்கணும், இங்கே ஹம்ங்கும் போது மூச்சம் சோஹம் அப்படின்னு சோஹம். அது வந்து 3 வகையான ஸ்லோவா பண்றது, அப்புறம் கொஞ்சம் அதை விட மீடியம் ஸ்பீடு, அப்புறம் சோகம் 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 வேகமா பண்றது. இதை ரெகுலரா ஒருத்தர் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனை கிட்டத்தட்ட அது வந்து இன்ஹேல் எக்ஸேல் மாதிரி பஸ்திரிக்கான்னு ஒண்ணு சொல்லுவோம். பிரீத்திங் எக்ஸசைஸ்ல பிராணாயாமால பஸ்திக்கிறோம்னா இன் அண்ட் அவுட், வேகமா அடிச்சு வேகமா விடுறது பஸ்திரிக்கா. அப்ப இந்த சோகத்தின் உச்சகட்டம், இந்த சோகம்ங்கிற உச்சகட்டமா அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் போது அது வந்து ரொம்ப கிளியர் பண்ணிடும் மூக்கு, நுரையீரல் எல்லாமே. அது ரெகுலரா ஒருத்தர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கிறதுங்கிறது என்னன்னு மறந்துடலாம். சளிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது நிச்சயமா. இது வந்து நீங்க ஒரு பஸ்திரிக்கான்னு போட்டாலும் வரும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் யூடியூப் பார்த்தோ புக்கு படிச்சோ தயவு செய்து செய்யாதீங்க. யாராவது விஷயம் நான் கூட ஏன்னா நானும் கொஞ்சம் யோகா பிராக்டிஷனர் டீச் பண்ணிட்டு இருக்கேங்கிறனால சொல்றேன். என்கிட்டமா நீங்க கத்துக்கலாம். தனி இந்த வகுப்புல இல்ல, தனியா நீங்க கத்துக்கணும்னா கத்துக்கலாம். அது செய்து வந்தால் கண்டிப்பா இப்ப நானே எடுத்துக்காட்டு, வேற யாருக்கிட்டையும் போக வேண்டாம். நான் வந்து முன்னாடி வந்து இது கபாலபாதி எல்லாம் ஒரு 97ல கத்துக்கிட்டேன். அப்ப 97ல எனக்கு 37 வயசு. அது வரைக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 தும்மல், ஒழுகும் கண் ஒழுகும், அப்படி சனி பிடிச்சதோ சளி பிடிச்சதோங்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் நான். அது எதேச்சியா எங்க தாராபுரத்துல குடி இருந்துச்சு, சொந்த ஊர் தாராபுரம், பழனி பக்கத்துல, திருப்பூர் மாவட்டம் இருக்கும். அங்க ஒரு சாமின்னு ஒருத்தர் வந்து இந்த மூச்சு பயிற்சி ஒரு 4 நாட்கள் சொல்லி கொடுத்தார். அவர் புத்தகம் பிராணாயம்னா ஒரே எழுதியிருக்கேன். அந்த எழுதிய ஆசிரியரே வந்து நம்ம ஊர்ல அப்ப சொல்லி கொடுத்தாரு. அப்ப நான் வந்து கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து 100% கியூர் ஆயிட்டேன்னு பொய் சொல்ல விரும்புறேன். 1% ட்ரேஸ் இருக்கு நம்ம, 1% ட்ரேஸ். அதனாலதான் அடிக்கடி நான் இந்த மூக்கு இதெல்லாம் இது பண்றேன். பட் இப்ப ஏதாவது நான் இப்ப வீடியோ சவுண்ட் ஆஃப் பண்ணா தும்முறேன், அந்த மாதிரி ஆகும். ஆனா ரொம்ப 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 பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லுது. அதனால சோகம் என்பது பிரீத்திங் எக்ஸசைஸோட செய்யறாங்கிறது யாருக்காவது, ஆனா தயவு செய்து நீங்களாக புத்தகத்தை பார்த்தோ காணொலியை பார்த்தோ நீங்களாக செய்யாதீங்க. ஏன்னா சுவாமி விவேகானந்தா ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாருன்னா, பிராணாயாமம் மாதிரி பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கறதும் எந்த பயிற்சியும் கிடையாது, அது மாதிரி ஒஸ்ட் ரிசல்ட் கொடுக்கறதும் எந்த பயிற்சியும் கிடையாது சொல்றேன். மிக மோசமான இதுவும் வந்துட்டு அதுதான் கொடுக்கும், மிகச்சிறந்த விளைவும் அதனால சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் விலகி போனாலும் இதுவும் நம்ம இதுல ஒரு பகுதியா பாருங்க. மனத்தை வந்து ஒரு பட்டம் மாதிரி நினைச்சுக்கீங்க, சரிங்களா? மனம் ஒரு பட்டம் என்றால் பட்டத்தை இது பண்றது நூல் வச்சிருப்போம்ல, சென்னை மக்கள் வந்து மாஞ்சா போட்ட நூல் சொல்லுவாங்க, அதுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, இல்ல கழுத்தெல்லாம் அதை அறுத்துருக்குது. அந்த நூல் வந்து மூச்சுன்னு நினைச்சிருங்க. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இது பல நிகழ்ச்சிகள்லயும் நான் சொல்லியிருக்கேன், கோபம் வந்து ஏன் எப்படி பண்ற அப்படிங்கிற ஒரு கோபத்துல மூச்சு வாங்கும், பயத்துல ஒன்றும் பண்ணிடாதீங்கும் போது மூச்சு வாங்கும். பல நிலைகளில் வந்து மூச்சுடைய இது அதிகமாகுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ மூச்சுக்கும் அந்த மனத்துடைய நிலைக்கும் உணர்ச்சிக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப மூச்சை சீராக்கினால் உணர்ச்சி சீராகும், அமைதியாகும் என்பது அடிப்படை கருத்து. அதனால நம்ம வந்து அந்த நூல்ங்கிறது இந்த மூச்சை தான் இது பண்ணா அந்த பட்டத்தை நம்ம நல்லா இது பண்ணலாம், ஆளலாம் அப்படிங்கிறது அவருடைய, சரிங்களா? இப்போ இதை வந்து திருப்பி படிக்கலாம். In ourselves that we see and experience, and therefore vision and experience are incomplete unless they culminate in identity, unless we are able to live in all our being supreme Vedantic knowledge, He and I. We must not only see God and embrace Him, but become that reality. So நம்ம வந்து இறைவனை பார்த்தால் மட்டும் போதாது, இறைவனை அரவணைத்தால் மட்டும் போதாது, அந்த மெய்ப்பொருளாக நாம் மாற வேண்டும். இதுதான் இந்த சென்டென்ஸோட அடிப்படை. இது அப்போ வந்து இது கடவுளை பார்க்கிறது, சி காட் வந்து விஷன், அது தரிசனம் என்று சொல்லலாம். எம்ப்ரேஸ் ஹிம்ங்கிறது அனுபவம். அவர் இப்ப வந்து இந்த கதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, சும்மா இதுவும் ஒரு இதுக்காக சொல்றேன்.
பாசுபத அஸ்திரத்துக்காக அர்ஜுனன் வந்து மகாபாரதத்துல வந்து தவம் செய்யறான். தவம் செய்யும்போது இடையில கேப் இருக்கும் போது இதுல டீ பிரேக் மாதிரி தவத்துக்கு பிரேக் இருக்கும் போது அந்த காலத்துல அவர் என்ன பண்றாரு, ஒரு காட்டு பன்றி வருது, வில்லு எடுத்து அந்த அம்பை அடிக்கிறாரு காட்டு பன்றிக்கு. அதே நேரத்துல அதே இதுல இந்த காலத்துல சொல்ல நானோ செகண்ட் இன்னொரு அம்பு தாக்குது. அம்பு தாக்குனா அது யாருன்னு பார்த்தா ஒரு வேடன். அந்த வேடன் வந்து இது நான் தான் இது பண்ண எனக்குரியதுன்னு அவர் சொல்றாரு. இல்ல நான் பண்றேன், நான் தான். அப்ப அவர் சொல்ற, நீ ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்ததான், பொதுமக்களுடைய பாதுகாப்பு உனக்குதான், நீ அது உன்னுடைய கடமை, உன்னுடைய இது. ஆனா நீ இப்படி பண்ணா எப்படி இப்படி சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் என்னுடையது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்ப நம்ம விற்போர் செய்வோம்னு சொல்லி விற்போர் செய்யறாங்க. விற்போர் செய்யும் போது முதலாக அர்ஜுனன் தோற்கிறான். அப்போ என்னடா அது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து மற்போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்போர் செய்யும் போது அணைக்கிறாங்க. மற்போர் அணைச்சவுடன் அது வந்து வந்தது வேடன் அல்ல, வேடன் வடிவில் வந்து சிவன். ஏன்னா அடுத்து அவங்க மகனும் வந்துட்டு வேடன் வடிவில் வள்ளிய தேடலுக்கு போறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்ல இன்னொரு குறிப்பு என்னன்னா, வேடு அப்படின்ற சொல்லுக்கு மறைத்தல் அப்படின்னு பொருள். வேடு அப்படின்னா மறைத்தல் அப்படிங்கிற பொருள் வரும். அது ஆழ்ந்த அழகான பொருள் உள்ள ஒரு விஷயம். நான் வேடனாக இருக்கனால மறைந்திருந்துதான் நல்லா தாக்க முடியும், நேரடியாக ஒரு இறையை தாக்க முடியாது. நான் வேடம் புனைந்து இருக்கிறேன்னா என்னுடைய அடையாளத்தை இழந்து வேடம் அத வேஷமா மாறும். வேட்டி அப்படின்னு சொன்னா மறைக்கின்றது. நம்ம வேடு பிடிக்கிறோம் அப்படின்னா ஆவி பிடிக்கிறோம், அதை துணியால மறைச்சு ஆவி பிடிக்கிறோம். இன்னொன்று வந்து பழைய காலத்துல இந்த காலத்துல இன்னமும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிற்றூர்கள் கிராமங்கள்ல அதாவது பெரிய ஜாடி இருக்கும், பீங்கான் ஜாடி. அது யாராவது ஆமாவா இல்லையான்னு சொல்லுவோம் பெரியவங்க. அதுல ஊறுகாய் வந்து முக்கால்வாசியில நிறைய போட்டு அதை வந்து வெள்ளை துணியில கட்டி வெயில வைப்பாங்க. உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. ஆமா இல்லையா? அதுக்கு அது வந்து துணி கட்டி தான் அதை இது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வேடு கட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு உச்சக்கட்டமா என்ன சொல்லணும்னா, வேதம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன நல்ல சொல் சொல்லுவோம்? சத்துர்வேதம் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நல்ல தமிழ் சொல்லல. மறை. என்ன மறை? நான்மறை. நான்மறை. நம்பினோர் கெடுவதில்லை, நான்மறை தீர்ப்பு இது நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அதுவும் ஏன்னா வேதத்துல இருந்து நேரடியான பொருள் இருக்கும், மறைந்து இருக்கிற பொருள் இருக்கும். அதுவும் தமிழ் சொல் போல ஒரு தோற்றத்தை தருகிறது வேதம் என்பது. இது வந்து சொன்ன பெரிய விவாதத்துக்கு போயிடும். ஆனால் அதுவும் இருக்குங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். அவ்வளவு அதுல டா வந்து தாவும் தா வந்து கூடியது இருக்கு. நம்ம கூட வேடு பிடிக்கிறதுன்னு சொல்றதுக்கு சமயத்துல வேது பிடிக்கிறோம் தான் சொல்லுவோம் அந்த ஆவி பிடிக்கும் போது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம். அந்த எம்ப்ரேஸ் அவர் தொட்ட உடனே அவர் வந்து வந்தவர் சிவபெருமான் தெரிஞ்சதுன்னா அவர் காலில் விழுறாரு. அப்போ அதுக்கு வந்து அஸ்திரம் கொடுக்கறதாக அந்த கதையில வரும். அந்த அர்ஜுனனோட மறுபறிவுதான் கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதே மாதிரி அந்த காட்டுப்பன்றி தான் அந்த பெதப்பிங்கிற இதுல அந்த குடுமியாமலை கிட்ட போய் அந்த சிவபெருமான் கோயில் கிட்ட கொண்டு போறதும் அந்த காட்டுப்பன்றி தான். அதுக்கப்புறம் காட்டுப்பன்றியை மறந்துறாரு. ஏன்னா இங்கேயும் காட்டுப்பன்றி தான் வந்து அங்கேயும் காட்டுப்பன்றி தான் வருது. அப்புறம் இறைவனை அவர்கள் பக்தி கொள்வது. நாளாறில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன்னு 6 நாள்ல வந்து கண்ணெடுத்து அப்புறம் இருக்கும். 6 நாள் அவருக்கு வந்து முக்தி கிடைக்குதுன்னு அர்த்தம் வந்து பாட்டுல வரும். அந்த அளவுக்கு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டுல வரும். அதுக்கு காரணம் இந்த அர்ஜுனனாக அவர் இருந்ததுன்னு ஒரு சொன்னாங்க. இது நிறைய பேருக்கு அர்ஜுனனும் கண்ணப்ப நாயனாரும் ஒன்றுங்கிறது பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இது ஒரு செய்தியா நீங்க இருக்கு. இதெல்லாம் செவி வழி செய்திகள். ப்ரூஃப் கேட்டீங்கன்னா இருக்க வாய்ப்பு குறைவிடும். We must not only see God and we must not only embrace Him. இப்படி படிச்சா இன்னும் நல்லா புரியும். We must not only see God but become that reality. நாம் இறைவனை பார்த்தால் தரிசித்தால் மட்டும் போதாது, அந்த மெய்ப்பொருளாக நாம் மாற வேண்டும். We must not only embrace Him. நாம் அவரை அரவணைத்தால் அனுபவித்தால் மட்டும் போதாது, but become that reality. அந்த மெய்ப்பொருளாக நாம் மாற வேண்டும். அதான் பீயிங் அண்ட் பிகமிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த பீயிங் பிகமிங் தான் லைஃப் டிவைன்ல ரொம்ப அழகா ரொம்ப ஆழமாக விளக்கம் சொல்லுவார் ஸ்ரீஹரி. இதே விஷயம் தான் சீக்ரெட் நாலேஜ்ல வேற வேற சொற்கள்ல பீயிங் பிகமிங் அப்படி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இதை வந்து இந்த சென்டென்ஸை வந்து நீங்க தியானம் மாதிரி செய்யணும். We must not only see God, we must not only embrace Him, we must become that ரியாலிட்டிங்கிறத அப்படியே உள்வாங்கி அப்படியே தியானம் செய்தால் நம்மை இறைவனை பார்ப்பது, இறைவனை அனுபவித்தது, இறைவன் ஆதல் நடக்கும்.
ஆனா அதை வந்து விளக்கம்லாம் சொல்லிட்டு எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னா இதுல வந்து நடக்க வாய்ப்பே இல்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு அறிவு நிலையில நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா மைண்டாலதான் இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல போகலங்கிறது ஒரு விஷயம். பெரிய சென்டென்ஸ் போல இருக்கு. ஓகே, பெரிய சென்டென்ஸ் அதோட அந்த பத்தியம் முடியுது. இது நல்லா கவனிங்க. இது வந்து சத்துவம் தான். நல்லா நிதானமா கவனிச்சுட்டு வாங்க. We must become one with the self in its transcendence of all form and manifestation by the resolution, the sublimation, the escape from itself of ego and all its belongings into that from which they proceed, as well as become the self in all its manifested existences and becomings, one with it in the infinite existence, consciousness, peace, delight, by which it reveals itself in us, and one with it in the action, formation, play of self-conception, with which it guards itself in the world. இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. நிதானமா படிச்சா கண்டிப்பா இது புரியும். முதல்ல பல பேர் வந்து ஸ்ரீ அரவிந்தர் நூலை படிக்கும்போது ஆரம்ப கட்டத்துல, அதாவது அவரோட பேக்ரவுண்டே எதுவும் இல்லாம படிச்சேன்னா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்பாங்க. எங்க அப்பா வந்து அவர் ஒரு தமிழ் அறிஞர் தான். அவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா என்ன சொல்ல வர்றாரு எனக்கு புரியல அப்படின்னு. அப்புறம் ஏன் அங்க ரெண்டு தட்டு வந்துருக்குன்னு கேட்பாரு. அந்த முதல் புக்ல அந்த 2 தட்டு வரும். அங்க இந்த ஏன் ஒரு தட்டுனாலும் ஒரு ஏன் 2 தட்டு வருதுன்னு கேட்டிருக்காரு. அவர் தமிழ்லாம் அறிஞர், ஆங்கிலம்ல கிடைச்சிட்டு சொல்லுவாரு. சரிங்களா? அப்ப இதுல பாருங்க, we must become one. WON தான் உச்சரிப்பாங்க. ஒன்னுன்னு சொல்லணும். ஓ என்றது ஒன். ஆனா தமிழ்ல ஒண்ணுங்கிறதும் இங்கிலீஷ்லயும் அதுவும் ஒரு பொருத்தம். வேதம் சொன்ன மாதிரி இதுலயும் ஒரு பொருத்தம் இருக்கு. 8ங்கிறதும் 8ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தோங்கிறது 2 ஆகுது, த்வீங்கிறது. அப்புறம் நவங்கிறது 9 ஆகுது. பிரெஞ்சுலயும் நஃப்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம் நாட்டு மொழிகளுக்கும் நம்ம அந்த மேல்நாட்டு மொழிகளுக்கும் இருக்கிற சில பொருத்தங்களை கொண்டு. சரிங்களா? We must become one with the self in its transcendence of all form and manifestation. அப்போ we must become one with the self. இப்போ அந்த இது கொஞ்சம் முன்னாடி but become that reality-ங்கிறத தான் இந்த சென்டென்ஸ், இவ்வளவு பெரிய சென்டென்ஸ், become that reality ரொம்ப அழகா நிதானமா நீங்க பார்த்து திருப்பி 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 படிச்சீங்கன்னா நமக்குள்ள பெரிய மாற்றங்கள், திருவுரு மாற்றத்துக்கு அடிப்படையா இருக்கும். So one with the self in its transcendence. Transcendence எல்லாம் கடந்த. Transcendence of all form, transcendence of all manifestation. அப்போ ஃபார்ம்ங்கிறது இந்த உருவம், மேனிஃபெஸ்டேஷன் இறை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு எல்லாம் தாண்டி அதுதான் கடவுள். கடந்து நினைத்தால் இருப்பவன் கடவுள். எல்லாம் அந்த கடங்கிற சொல்லுக்கு டிரான்செண்டன்ஸ். செல்ஃப் இன் இட்ஸ் டிரான்செண்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம், டிரான்செண்டன்ஸ் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. என்னன்னா, by the resolution, by the sublimation, by the escape from itself of ego, and by escape from all its belongings into that. அப்போ இதுல ரெசல்யூஷன் தான். நீங்க பொதுவா என்ன நினைப்பீங்க? யாராவது ஒரு ரெசல்யூஷனுக்கு பொருள் சொல்லலாம். What is resolution? சொல்லுங்க பிரியாமா. நியூ இயர் ரெசல்யூஷன். வணக்கம் சார். சொல்லுங்க. புது முயற்சிகள். ஆக்சுவலா அதுக்கு உண்மையான பொருள் வந்து ஒரு சத்தியம் மாதிரி. இந்த வாரத்துல இருந்து நான் கண்டிப்பா ஜிம்முக்கு போவேன், இல்ல வாக்கிங் போவேன், இல்ல சிகரெட் குடிக்காம இருப்பேன். ஏதாவது ஒரு முடிவு தான் இருக்கும். ரிசால்வ் அப்படின்னா முடிவு தான். ரீசால்வ் அதுல இருந்து தான் ரெசல்யூஷன் வரும். சரியா? ஆனா நீங்க கேட்டு பாருங்க, எந்த ஒரு ஜிம்ல போனாலும் 1 ஜனவரி இல்ல லாஸ்ட் டிசம்பர் எல்லாம் எக்கச்சக்கமா மெம்பர்ஸ் சேருவாங்க. ஆனா தொடர்ந்து வர்றவங்க ஒண்ணு கூட இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் மேக்சிமம் ஒண்ணு இருக்கிறாங்க, அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. அது அப்படிதான் இருக்கும். எதை ஆரம்பிச்சாலும் அப்புறம் அதோட கொஞ்சம் நமுத்து போகும் சொல்லுவோம் இல்லையா, டிசால்வ் ஆயிடும். ஆனா அந்த ரெசல்யூஷன் வேற, இந்த ரெசல்யூஷன் வேற. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்போ பிக்சர்ல ரெசல்யூஷன் ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, ஒரு ஏதாவது போட்டோ இருந்தா ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம். What is resolution in a photo or a picture? அது சொல்லலாம் நீங்க. ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம் தான். அதுக்கும் இதுக்கும் பொறுத்தம் இருக்கு.
மகேஷ், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பேசும் நிலைமையில இருக்கீங்களா? ஏன் இந்த அமைதி? மகேஷ், எஸ் ஆர் நோ? ஐயா சாரி, சொல்லுங்க ஐயா. போட்டோ ரெசல்யூஷனுக்கு அந்த இதுல ரெசல்யூஷனா என்ன அர்த்தம்? பொதுவா நீங்க கேட்டீங்கன்னா தான் நீங்க சொன்னதுதான் ரெசல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இந்த பழக்க வழக்கங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றது தான். இதுதான் ரெண்டாவது மீனிங். a firm decision to do something, made a resolution to get more exercise. இதுதான் நியூ இயர் ரெசல்யூஷன். a course of action determined or decided upon. முடிவுன்னு அர்த்தம். the state of quality to be resolute. resolute-னா என்னன்னு பார்த்தா தெரியும். resolute அப்படின்னா firm, determined, unwavering. அப்போ நிலையா இருக்கிறது, கலங்காம இருக்கு. the act of solving or explaining a problem or puzzle, the resolving, concluding a dispute or a disagreement. இது மாதிரி நிறைய இருக்கு. Physics and chemistry, the act of process of separating and reducing something into its constituent parts. இதுதான் நமக்கு தேவை. இதுதான் போட்டோல இந்த பிக்சல் வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப எல்லாம் டிஜிட்டல் போட்டோல புள்ளி புள்ளியா இருக்கும். அந்த புள்ளியில இருக்கிற இதுதான் கலரா இவ்வளவு பெருசா படம் வந்துருக்கும். The act of process of separating, reducing something, or separating something or reducing something into its constituent parts. In the constituent parts, the prismatic resolution of sunlight into its spectral colors. The prism இருக்கு, prismatic resolution அதுல இருந்து சூரிய ஒளி வந்து நல்ல பல விதமான கலர். வசனமா வரல, வந்திருந்தாங்கன்னா எதிர்த்தாங்களா? அவங்க வந்தா இன்னும் இதை வந்து இன்னும் அழகா வளர்க்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கதான் அதுல திறமை மிக்கவர்கள், அதுலயே இருக்கிறவங்க. பாருங்க, உங்க மெடிசின்லயும் போட்டிருக்கு பிரியாமா. மெடிசின்ல என்ன இருக்குன்னா, the subsiding or termination of an abnormal condition such as fever or infirmity. அப்ப அது குறைந்து கொண்டு அது அப்படியே இல்லாமல் ஆகுதுன்னு அர்த்தம் வரும். The clarity or fineness of detail can be distinguished as an image often measured as the number of density or discrete units such as pixels or dots that compose it. இதைதான் நான் சொல்றேன். ஆனா அதோட முந்தின விஷயம் வந்து ரொம்ப இதா இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப இது புரிஞ்சுக்கிங்க. இந்த கிளாரிட்டி sorry, the act of separating, the process of separating or reducing something into its constituent parts. அப்போ வந்து அது குறைஞ்சு இப்ப மாவு, இட்லி மாவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட உறுப்புகள் என்ன அப்படின்றது அரிசியா இருக்கும், உளுந்தா இருக்கும், நீரா இருக்கும், கொஞ்சம் வெந்தயம் இருக்கும். இதெல்லாம் அது குறுகி கொண்டு போய் நிறுத்தணும்னா இந்த 3-4 தான் வருங்கிறது அது இருக்கிறது. சரிங்களா? சில ஊர்ல வந்து எங்க ஈரோட்டு மக்கள் எல்லாம் பாக்கியலட்சுமிமா இப்ப பேசுற மாதிரி இருக்கீங்களா? பாக்கியலட்சுமிமா சொல்லுங்க சார். நம்ம ஈரோட்ல குஷ்பு இட்லின்னு ஒண்ணு போடுவாங்கல்ல. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுக்கு என்ன போடுறாங்கன்னு தெரியுங்களா? நான் சொன்ன வெந்தயம், அரிசி, உளுந்து தவிர வேற என்ன போடுவாங்க? அது பிசு பிசுன்னு வர்றதுக்கு தெரியுமா? அது வந்து நம்ம வந்து விதைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார், கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க. கொட்டமுத்து போல மத்த பொதுவான நல்ல தமிழ் சொல்லுது ஆவணம். ஓடிசிமா அதான் சொல்ல வந்தீங்களா? ஆமாங்க சார், அது போட்டுதான் அரைப்பாங்க. சோ வந்து அது நான் எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னா, இப்ப அரிசி, உளுந்து, வெந்தயம் இது பேசிக்ஸ். இது ஆமணக்கு விதை 4வது இருந்து, தண்ணி 5வது. இதெல்லாம் சேர்ந்து நொதித்தல் அடுத்தது. நொதித்தல் அது ஏதோ ஒரு பாக்டீரியானால மாவு பொங்குது. அது வந்து நம்ம போடாம அது வருதுன்னு அர்த்தம். தயிர் எப்படி பாலை பொருள், தயிர் எப்படி வருது, இதெல்லாம் தான் அந்த ரெசல்யூஷன். அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது உள்ள போறதுதான் ரெசல்யூஷன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தை நல்லா புரியுதுன்னா, இட்லி மாவு, தயிர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. we must become one with the self in its transcendence of all form, all manifestation by the resolution. அப்போ அது அடிப்படை கூறுகள் என்ன இருக்கோ அதுக்குள்ள போகும்.
அப்பதான் வந்து we must speak. அப்பதான் அது ஆக முடியும். புரியுதுங்களா? நாம் வந்து இப்ப இட்லி மாவு ஆகணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம அரிசி ஆகணும், உளுந்தாகணும், வெந்தயம் ஆகணும், இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஆகணும், அந்த இதாகணும், அது ஆமணுக்கு விதை போட்டா ஆமணுக்கு விதையாகவும் ஆகணும். அப்புறம் இந்த சப்ளிமேஷன் அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு பெரிய வீடு இருக்கு, ஒரு இது இருக்கு, அதாவது வழியில எது இருந்துச்சுன்னா அது பேர் சப்ளிமேஷன். இப்ப மைண்ட்ல கூட சப்ளிமினல் மைண்டுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அதுக்கும் ஒரு பொருளை நம்ம பார்த்துருவோம். சப்ளிமேஷன் இங்க என்ன சொல்றாங்க. இதுவும் பிசிக்ஸ்ல ஒரு டேர்ம் தான். To be transformed directly from the solid to the gaseous state, or from the gaseous to the solid state without becoming a liquid. அதாவது ஒரு 3 ப்ராசஸ் ஒரு ப்ராசஸை விட்டுட்டு போறதுதான் சப்ளிமேஷன். அது இன்னொரு வார்த்தை, இதுதான் சப்ளிமேஷன். இதை தான் பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. To divert the energy associated with into an accepted activity. இப்ப இது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் அதிகமா சொல்லுது. டைவர்ஷன் ஆஃப் சைக்கிக் எனர்ஜி derived from sexual impulses into non-sexual activity, especially of a creative nature. இது என்னன்னா, நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ், அந்த குழந்தை பெறுவதற்குரிய ஆண்மை தன்மை அல்லது பெண்மை தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை வந்து அதுல நேரடியா ஈடுபடாம அதை வந்து வேற ஆற்றலாக மாறுவது. தேஜஸ், ரேஜஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இது வந்து ஓஜஸ்ங்கிற 3 வார்த்தையெல்லாம் வந்துட்டு சன்ஸ்கிரிட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இது பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சப்ளிமேட்டிங் சம்திங் சப்ளிமேட்டட்லாம் வருது. அப்போ ஒன்று மற்ற, அதாவது நம்ம அது ஒரு புரியுது ஒண்ணு. இப்ப நம்ம நினைப்போம், இதுல நான் நினைச்சது, Freud first described this unconscious process whereby an instinctive urge to transform so that it is more socially acceptable. இதுதான் இருக்கு. இப்ப ரிவர்சிபிள் ப்ராசஸ் பை விச் சப்ஸ்டன்ஸ் in a solid state changes into gas. இப்ப இந்த இடத்துல வந்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்ளிமேஷன் அப்படின்னு சொன்னா, நாம் இறைவனுடைய தன்மை மிக்கவன், ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இந்த 7 நிலைகள் சொல்லுவாங்கல்ல, அது ஜடம் இருக்கு, மேட்டர், அப்புறம் வந்து லைஃப், அப்புறம் மைண்ட். இது வந்து லோயர் கேட்டகரி. நடுவுல விஞ்ஞானமயம், அதுக்கப்புறம் சச்சித் ஆனந்தம் மேல கொண்டு இருக்கு. அப்ப இந்த கீழே 3 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாறி போச்சு. இந்த கடவுளுங்கிற தன்மை, கடவுள் தன்மை மறந்து கடவுள் இல்லை என்று பேசக்கூடிய தன்மை, அது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். நாமளே அதாவது கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் எப்ப பாரு அதை நினைச்சுட்டே இருக்க மாட்டோம். நம்ம வந்து அதை மறந்து ஒரு மாயையில மாட்டிருப்போம். அப்ப என்ன ஆகும், அந்த சப்ளிமேஷன்னா அந்த இறைத்தன்மை மீண்டும் அடைதல், அதாவது நம்ம அதுவாக மாறுதலுக்கு இது தேவை. அதனால இந்த பை த ரெசல்யூஷன், அப்ப அடிப்படை கூறுகளில் ஒன்றாகின்றோம், அது மாறும். ரசவாதம் தான். அப்ப இரும்பு தங்கமாக, நம்ம இரும்பா இருப்போம், தங்கமா மாத்துறது தான் அந்த சப்ளிமேஷன் ஒரு வகை. அப்புறம் தி எஸ்கேப் ஃப்ரம் இட் செல்ஃப் ஆஃப் ஈகோ, தி எஸ்கேப் ஃப்ரம் இட் செல்ஃப் அண்ட் ஆல் இட்ஸ் பிலாங்கிங் ஆஃப் ஆல் இட்ஸ் பிலாங்கிங்ஸ் இன்டு தட். அப்ப அந்த ஆணவத்தை, அதுதான் பெருசா இருக்கு, நான் அப்படிங்கிறது தான் பெருசா இருக்கு. அதுல இருந்து தப்பித்து, அதோடைய உரிய உடைமைகளிலிருந்து தப்பித்து இன்டு தட்ங்கிறது இது தத்துவமசியில இருக்கிற தத்துங்கிற சமஸ்கிருத வார்த்தையும் இங்கிலீஷ்ல இருக்கிற தட்டுங்கிறதும் ஒரே பொருளை தரும். சரிங்களா? அகம் பிரம்மாஸ்மின்னு அவங்க சொன்னதும் இதெல்லாம் அந்த அகம் அங்க போயிடணும். தட் from which they proceed. அங்கிருந்து அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போகுது. இங்க பாருங்க, அதை நல்லா படிங்க, திருப்பி படிங்க. we must become one with the self. அதான் முதல்ல அந்த பரமாத்மாவோடு நம்ம ஒன்றாகணும். எப்படி? in its transcendence of all form and manifestation. அப்படி நான் இந்த உருவம் அல்ல, இந்த பேர் அல்ல, இந்த வெளிப்பாடு அல்லங்கிறதெல்லாம் போயிடணும். இதைத்தான் வந்துட்டு ரமண மகரிஷி நான் யார் கேட்டு உள்ள போறது. அப்புறம் எதெல்லாம் பை த ரெசல்யூஷன், அடிப்படை கூறுகள், த சப்ளிமேஷன், தி எஸ்கேப் டு ஈகோ அண்ட் ஆல் இட்ஸ் பிலாங்கிங்ஸ் இன்டு தட் ஃப்ரம் விச் தே ப்ரொசீட். வாங்க தனுசேனையா. தத்துவமசி, அது நானாக இருக்கிறேன். அதேதான். அது வந்து முன்ன எல்லாம் பாத்தீங்கன்னா சபரிமலையில அதை வந்து எழுதிய போது, இந்த 18 படி ஏறி போகும்போது அது பெருசா தத்துவமசினா, இப்ப அது இல்ல. சுவாமியை சரணமைய பதம் இருக்கு. மகேஷ் தான் அடிக்கடி போறாரு, அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
மகேஷ், எஸ் ஆர் நோ? அவைலபிளான தெரிய மாட்டேங்குது. ஓகே, தட் ஃப்ரம் which they proceed. Thank you தனசேகரன் ஐயா, நன்றி. சரி, இப்போ இருக்கு. as well as தத்துவமசி இருக்கு, ஆனா போர்டு இருக்க அந்த மாதிரி இதுல போட்டோல எல்லாம் அந்த கோல்டன் லெட்டர்ஸ்ல இறங்காத. பதிச்சிருக்காங்க. ஓகே, ஆனா முன்ன வந்து அந்த கேட்டோட இதுல இப்படி இருக்கும். அந்த துவஜஸ்தம்பம் முன்னாடி இருக்கு இப்போ. அததான் நான் சொல்றேன், இடம் மாறி இருக்குன்னு. ஆமா, நன்றிங்க. ஒரு வினாடி கொடுத்துருங்கள். சரி, நான் அதுக்கு இது பண்றேன். என்னுடைய கணினி ரொம்ப ஓகே, அப்படியே நாட் ரெஸ்பாண்டிங் வந்துருச்சு. ஸ்டக் ஆயிருக்கே, பொறுத்துக் கொள்ளுங்கள். பேச்சு கேக்குதான்னு கூட எனக்கு தெரியல. இது பேசுறது கேக்குதா? யாராவது ஆமா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஸ்கிரீனே மாறி போய் ஒரு மாதிரி நிக்குது. ஓகே, லெட் மீ see. ஏன்னா நான் இப்ப எதுவுமே இன்டராக்ட் பண்ண முடியல. இப்ப நல்லா வேலை வந்துருச்சு. ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, நான் வந்து நாளைக்குள்ள இது பண்றேன். நீங்க அதை அந்த ஞாபகப்படுத்துங்க, தத்துவமசிய காட்டுறதுக்கு. ஓகே, as well as become the self, all its manifested existences and becomings. முதல்ல வந்து அதுவாக மாறுது. அதோடு கூட become the self, அந்த பரமாத்மாவாகவே ஆகிறது. in all its manifested existences and becomings. அப்ப அது நரியாக, நாயாக, புலியாக, பூனையாக, செடியாக, மரமாக, பூவாக சொல்லிட்டே போகும். அது all its, அதுவெல்லாம் அதோட நம்ம தொடர்பு வச்சாதான் வள்ளலார் சொன்ன நிலை, ஒரு வாடிய பெய்தை கண்ட போதெல்லாம் வாடினே இருக்கிற நிலை இப்பதான் வரும். அப்புறம் ஒன் வித் இட் இன் தி இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த எண்ண முடியாது. இப்ப நீங்கெல்லாம் பூச்சிகள் வந்து எத்தனை வகை இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்பவே முடியாது. அவ்வளவு பூச்சிகள் இருக்கு. அது மாதிரி பூச்சி, முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு இல்லாததெல்லாம் சொன்னோம்னா இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம உலகத்தை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். பல பல கோள்கள், பல பல உலகங்கள், பல பல கேலக்சிஸ் இருக்கு. அதுல அது கூட நாம் ஒன்றாக வேண்டும். ஒன் வித் இட் in the infinite existence, infinite consciousness, infinite peace, infinite delight. அப்ப இந்த இது எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், டிலைட் வந்து என்ன சொல்லுவோம்? டக்குன்னு சொல்லிடுவோம். யாராவது சீக்கிரம் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? சச்சிதானந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இங்க அதான் அதை வந்து இன்னொரு, அப்ப நேத்து வந்து ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம். இன்னைக்கு வந்து பீஸ்ன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. ஃபோர்ஸ் வந்து தபஸ் ஆனந்தா வருது. இது வந்து சச்சித் சாந்தி ஆனந்தா அப்படின்னு சொல்லுவோம். இது வித்தியாசமா இருக்கும். பை விச் இட் ரிவீல்ஸ் இட் செல்ஃப் இன் அஸ், நமக்குள் அது தன்னை காட்டிக்கொள்ளும். அண்ட் ஒன் வித் இட் இன் தி ஆக்ஷன், ஃபார்மேஷன், பிளே ஆஃப் செல்ஃப் கன்செப்ஷன், வித் விச் இட் காப்ஸ் இட் செல்ஃப் இன் த வேர்ல்ட். எவ்வளவு அழகா அந்த கிரியேஷன்ங்கிறத எவ்வளவு அழகா இந்த 4 வரியில முடிக்கிறார் பாருங்க. அதாவது காப்ஸ், இந்த கார்புங்கிறது இந்த உடை. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது தன்னை எப்படி வெளிப்படுதுன்னா ஒன் வித் இட் இன் ஆக்ஷன். இந்த கையெல்லாம் ஆடுனா செயல்ல இது பண்ணுது. இந்த உருவம் ஃபார்மேஷன், பிளே ஆஃப் செல்ஃப் கன்செப்ஷன், தானாக இப்ப இந்த செல்ஃப் கன்செப்ஷன்ங்கிறது
ஈகோ உருவாகுதுன்னு எடுத்துக்கலாம். தன்னைத்தானே உருவாது ஜீவாத்மாவாக உருவாகிறது. அது எல்லா உயிரினங்களுக்கு with which it guards itself in the world. இந்த உலகத்தில் அப்படிதான் அது தன்னை உருவாக்கி கொள்கிறது. ரொம்ப அழகான வரிகள் இது. நீங்க கவனிச்சு படிங்க. We must become one with the self in its transcendence of all form and manifestation by the resolution, the sublimation, the escape from itself of ego and all its belongings into that from which they proceed, as well as become the self in all its manifested existences and becomings. Becomings one with it in the infinite existence, consciousness, peace, delight by which it reveals itself in us, and one with it in the action, formation, play of self-conception, with which it guards itself in the world. Sorry, பிரியாமா, நீ அந்த கருவுறுதலுக்கும் நம்ம கன்செப்ஷன் தானே சொல்லுவோம், கன்சீவ் ஆறாங்கன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் சார். நம்ம கரெக்டா 6:30 ஆச்சு. இந்த பத்தியும் முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து புது பத்தியில ஆரம்பிப்போம். நாளைக்கு வகுப்பு உண்டு. 27 ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் முதலாக நேரில் சந்தித்த நாள் 29 மார்ச். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ புதுச்சேரி வந்தா அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்ட அந்த அறைக்குள் நம்மை அனுமதிப்பார்கள். மாலை 4 மணி வரைக்கும். காலையில போனா அந்த படியெல்லாம் பூ வச்சிருப்பாங்க. நம்ம அங்க உட்காந்து தியானம் செய்யலாம். இது வந்து ஒரு தகவல். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம்.